ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது போராட்ட ஜாதகங்கள். இதன் தலைப்பு. சில வகை ஜாதகங்கள் பிறந்தது முதலாகவே வாழ்நாள் முழுக்க பிரச்சனைகளை சந்தித்து கொண்டே இருக்கும். நல்ல தாய் தகப்பன் அமையாத சூழல், நல்ல கல்வி இல்லாத நிலை, சமுதாய ஒத்துழைப்பு இல்லாத சூழல், உறவுகளின் பங்களிப்பு இல்லாத நிலை, வாழ்க்கை துணை சரியாக அமையாதது, நல்ல வேலை அல்லது நல்ல தொழில் அமையாத நிலை அப்படின்ட்டு அப்படியே வரிசையாக போயிட்டே இருக்கும். எப்போ பார்த்தாலும் லைஃப் ஒரே போராட்டமாகவே இருக்குது சார். போராட்டத்தை தவிர நான் வேறு எதுவுமே பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இது எந்த மாதிரியான கிரக அமைப்புகள் இருந்தால் ஏற்படும் அப்படிங்கிறத பார்க்கணும். பொதுவாகவே உங்களுக்கு லக்னம் என்று ஒன்று இருக்கும், ராசின்னு ஒன்று இருக்கும். லக்னாதிபதினு ஒருத்தர் இருப்பார், ராசி அதிபதினு ஒருத்தர் இருப்பார். ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதியும் ராசி அதிபதியும், லக்னாதிபதி ராசி அதிபதி, இவங்க ரெண்டு பேருமே ஜென்ம பகை கிரகங்களாக இருந்தாங்கன்னா லைஃப்பில் போராட்டம் நிச்சயமாக இருக்கும். உதாரணமாக ஜென்மப்பகை அப்படிங்கிறது சில கிரகங்களுக்கு வரும். உதாரணமாக செவ்வாய்க்கு சனி ஜென்மப்பகை, புதன் ஜென்மப்பகை, மற்றதெல்லாம் ஓகே. சூரியனுக்கு பார்த்திங்கன்னா சனி ஜென்மப்பகை, ராகு கேது ஜென்மப்பகை, மற்றதெல்லாம் ஓகே. இப்போ சந்திரனுக்கு பார்த்திங்கன்னா சனி ஜென்மப்பகையாக வருவார், ராகு கேதுகள் ஜென்மப்பகையாக இருப்பாங்க, மற்றதெல்லாம் ஓகே. இந்த மாதிரி ஜென்மப்பகை அப்படின்னு வரும். குருவுக்கு பார்த்திங்கன்னா ஜென்ம பகை அப்படிங்கிறது புதனையும் சுக்கிரனையும் எடுத்துக்கலாம். இவங்க ரெண்டு பேரும் ஜென்ம பகையில் வருவாங்க. சுக்கிரனுக்கு பார்த்திங்கன்னா குரு ஜென்ம பகையாக வருவார், மற்ற கிரகங்கள் எல்லாம் ஓகே தான். சந்திரனோடு சில நிலைகளில் கடும் முரண்பாடுகளை சந்திப்பார். புதனை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் கடும் பகை அப்படிங்கிற நிலையில் வருவார், மற்ற கிரகங்கள் எல்லாம் ஈஸியாக அவர் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவார். அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜென்ம பகையாக வர்றது, உங்கள் லக்னாதிபதியும் உங்கள் ராசி அதிபதியும் ஜென்ம பகை கிரகங்களாக வரும்போது வாழ்க்கை ஒரு போராட்ட களமாக மாறும். ஒரு மேச லக்னம், கும்பராசி. இப்போ லக்னாதிபதி யார்? செவ்வாய். ராசி அதிபதி யார்? சனி. இவங்க ரெண்டு பேரும் ஜென்ம பகை கிரகங்கள். அப்போ வாழ்க்கையின் போராட்டங்களை சந்தித்தே தீர வேண்டியது இருக்கும். போராடாமல் வெற்றி கிடைக்காது. இது உபஜயஸ்தானத்தில் வரக்கூடிய ஒரு ராசி தான் என்றாலும் கூட அவங்களுடைய வாழ்க்கை போராட்டமாக தான் இருக்கும். ஒன்று இருந்தால் இன்னொன்று இல்லை. நல்ல மனைவி இருக்கா, நல்ல வேலை இல்லை. நல்ல வேலை இருக்குது, வாழ்க்கை துணை ஒழுங்காக இல்லை. நல்ல மனைவி, நல்ல வேலை இருக்குது, குழந்தைங்க இல்லை. நல்ல தாய் தகப்பன் இல்லை. அப்படின்னு ஒரு போராட்ட மனோநிலை அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். போராடியே லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு போய்கிட்டே இருக்கிறது மாதிரி வரும். ஒரு மகர லக்ன ஜாதகம், சிம்ம ராசி. அப்போ லக்னாதிபதி சனி, ராசி அதிபதி சூரியன், ஜென்மப்பகை, கடுமையான அமைப்புகளில் வரக்கூடிய ஒன்று. இது ஒரு நிலை. அடுத்த ஒரு நிலையில் பார்த்திங்கன்னா உங்கள் லக்னத்திற்கு அதிபதியானவர் 6ஆம் வீட்டிலோ 8ஆம் வீட்டிலோ சென்று மறைந்த நிலையில் ராசி அதிபதியும் பெரும் அளவு வலுப்பெறாத அமைப்பு. லக்னாதிபதியும் போய் மறைஞ்சிடுறாரு, ராசி அதிபதியும் பெருசாக வலுப்பெறாத நிலையில் இருக்கார். இதுவும் ஒரு கடும் போராட்ட நிகழ்வுகளை சந்திக்கும் ஜாதகங்களாக இருக்கும். எப்போ பார்த்தாலும் பிரச்சனைகள், எப்போ பார்த்தாலும் வாழ்க்கையில் தடைகள், தாமதங்கள், சிக்கல்கள் போன்றவை ஏற்படும் அமைப்பில் இருக்கும். இப்போ ஒரு உதாரணம் பார்க்கலாம். ஒரு மிதுன லக்ன ஜாதகம், சிம்ம ராசி. லக்னாதிபதி புதன் 8ஆம் இடம் மறைகிறார். புதனுக்கு மறைவில்லை அப்படிங்கிறது பொது விதி. ஆனால் லக்னாதிபதி அவர் மறையக்கூடாது. இது நீங்கள் நல்லா வச்சுக்கணும். நீங்கள் வேறு லக்னங்களில் பிறந்து புதன் 6, 8, 12 அவர் பாட்டுக்கு வேலை செஞ்சுட்ருப்பார். ஆனால் உங்களுக்கு அவர் லக்னாதிபதியாகவே வரும்போது 6, 8, 12ஆம் இடத்துக்கு போகிறது அவ்வளோ சிறப்பு இல்லை. ஏன்னா லக்னாதிபதிங்கிறவர் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அவர் மறையிறது அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவாக வரும். மிதுன லக்னம், புதன் 8ஆம் வீட்டில் இருக்கார். சிம்ம ராசி, ராசி அதிபதி சூரியன் பார்த்திங்கன்னா விருச்சிகத்தில் போய் உட்காந்துடுறார். 6ஆம் இடம், லக்னத்துக்கு 6ஆம். இப்போ லக்னாதிபதி 8ல், ராசி அதிபதி 6ல். வாழ்க்கை போராட்டத்துக்கு கேட்கவே வேணாம், இருந்துக்கிட்டே இருக்கும். கண்டினியூலி சிக்கல் பிரச்சனைகள் அந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும். ஜான் ஏறினால் முளம் சறுக்குகிறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இதெல்லாம் இந்த மாதிரியான ஜாதகங்களுக்கு தான் பொருந்தி வரும்.
முதல்ல லக்னாதிபதியும் ராசி அதிபதியும் ஜென்ம பகை கிரகங்களாக அமைஞ்சிட்டா அந்த மாதிரியான ஒரு போராட்ட நிகழ்வுகள் இருக்கும். அடுத்தது லக்னாதிபதியும் மறைஞ்சு ராசி அதிபதியும் பெருசாக வலுப்பெறாத நிலையில் நம்ம ஜாதகம் இருந்ததுன்னா அந்த மாதிரியான ஜாதகங்களும் போராட்ட மனோநிலையில் இருக்கும். இந்த மாதிரியான ஜாதக அமைப்புக்கு சூரியனாவது குறைந்தபட்சம் வலுவாக இருக்கணும். சூரியனாவது வலுவாக இருந்தால் தான் லைஃப்ங்கிறது போகும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் வாழ்க்கை ஏன் வாழ்கிறோம் என்கின்ற கேள்விக்கே பதில் தெரியாத மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருப்பான். இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 40% ஜாதகங்கள் அந்த மாதிரி தான் இருக்கும். 100 பேர் பிறக்கிறாங்கன்னா ஒரு 40% ஜாதகங்கள் பார்த்திங்கன்னா ஏன் இருக்கோம் அப்படிங்கிறதே தெரியாமல் ஏதோ இருக்கோங்கிறது மாதிரி போய்கிட்டு இருக்கும். எதிர்காலம் பற்றிய பெரிய திட்டமிடுதலோ நம்பிக்கைகளோ எதுவுமே இல்லாமல் இன்றைக்கு வாழ்க்கையே இன்றைக்கு வாழ்கிறோம் அப்படிங்கிறது மாதிரி வாழ்ந்துட்டுருக்கிற அமைப்பு இருக்கும். இவர்களுக்கு பெரிய லட்சியங்கள் எதுவும் இருக்காதுங்கிறதும் ஒரு வருந்தத்தக்க விஷயம்தான். எனக்கு லட்சியத்தை அடையணும்னு நினச்சாலும் ஜாதகம் ஒத்துழைக்க போகிறதில்லைங்கிறதுனால முயற்சி பண்ணி பார்த்துட்டு அதில் நிறைய திரும்ப தோல்விகளை சந்திக்கும் போது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே முயற்சி பண்ணுறதுவே நிறுத்திடுவாங்க. சாதாரணமாக பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட நம்ம பேசும்போதே பார்த்திங்கன்னா அந்த நெகட்டிவ் எனர்ஜி அப்படியே வெளிப்படுத்துவாங்க. 10 வருஷமாக இங்கே தான் குப்பை கொட்டிகிட்டு இருக்கேன், 30 வருஷமாக வாழ்க்கையில் ஒன்றுமே மாற்றம் இல்லை. இன்னும் சிலர் பேசுகிறதையே குறைச்சிருவாங்க. உறவுகள் விஷயத்தில் கலந்துக்க மாட்டாங்க, எங்கேயுமே சமுதாயத்தில் நடுவில் நிற்க மாட்டாங்க. அவங்க இருக்கிறாங்களா இல்லையாங்கிறதே தெரியாத மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருப்பாங்க. ரொட்டேனாக ஒரே விஷயத்தை திரும்ப செஞ்சுட்டே இருப்பாங்க. லைஃப் அப்படியே போகும். இதுதான் அந்த போராட்ட ஜாதகத்தினுடைய அமைப்புகள். உங்கள் லக்னாதிபதியும் ராசி அதிபதியும் சமங்கிற நிலையிலான கிரகங்களாவது இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். 6வது ராசியாக வருது 8வது ராசியாக வருதுங்கிறது விஷயம் இல்லை. ஆனால் லக்னாதிபதியும் ராசி அதிபதியும் பகைங்கிற நிலைக்கு வரக்கூடாது. ஜென்ம பகை கிரகங்களாக அவங்க 2 பேர் இருந்துட்டா வாழ்க்கை போராட்டம் தான், அங்கேயே ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ ஒரு மேச லக்ன ஜாதகம் கன்னி ராசி, புதனுக்கும் செவ்வாய்க்கும் எப்படிப்பட்ட உறவுன்னு நான் சொல்ல வேண்டியதில்லை, ஆகாத நிலை. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், லைஃபு போராட்டம் ஸ்டார்ட் ஆகிடும். லக்னாதிபதியும் பலகீனமான நிலையில் ராசி அதிபதியும் பலகீனமான நிலையில் ஒரு ஜாதகம் இருக்குது. இது லக்னத்திற்கு ராசிக்கு மறைவு ஸ்தானங்களில் அல்லது லக்னத்துக்கு மறைவு ஸ்தானங்களில் லக்னாதிபதி ராசி அதிபதி அமர்றாருனாலும் போராட்டத்துக்கு குறைவே இருக்கிறது. ஸோ இந்த மாதிரியான ஜாதக அமைப்புகள் இருக்கும்போது எதிர்காலம் பற்றின கேள்விக்குறிகள் மிகவும் மோசமாக வரத்தான் செய்யும். இந்த நிலையில் லக்னத்தை வலுப்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியமாகும். லக்ன வலு, நான் 12 லக்னங்களுக்கும் உங்கள் லக்னாதிபதியை வலுப்படுத்துவது எப்படிங்கிற சூட்சுமமான காணொளிகள் 12 போட்டிருக்கேன். பார்க்காதவங்க போய் பாருங்கள். உங்கள் ஜாதகத்தில் உங்கள் லக்னாதிபதி வீக்காக இருக்கார், ராசி அதிபதி வீக்காக இருக்காருன்னு நினச்சிங்கன்னா அந்த காணொளிகள் சொல்லப்பட்ட விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்கள் லக்னத்தை ஓரளவு வலிமைப்படுத்தி கொள்ளலாம். எந்த மனிதனுக்கும் சூரிய நமஸ்காரம் வெற்றி தரும். உங்களுக்கு அவர் அட்டமாதிபதியாக இருக்கலாம், ருணாதிபதியாக இருக்கலாம், சூரியனை வணங்குனீங்கன்னா உங்கள் லக்னம் வலுவடையும். இது ஒரு சூட்சுமமான விஷயம். ஆதித்ய கிருதியம்னு சொல்லக்கூடிய சூரியனுடைய மந்திரத்தை சொல்லி பழகிறது உங்கள் வாழ்வியல் போராட்டங்களின் தன்மையை குறைக்கும். இது போக ஒரு அடிஷ்னல் விதி, யுத்த கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதில் செவ்வாய் முதன்மையான ஆள். இந்த செவ்வாயும் சனியும் யாருடைய ஜாதகத்தில் சேர்ந்து இணைந்து 5 டிகிரிக்குள்ளே இருக்காங்களோ இவங்களுக்கும் லைஃப் போராட்டம் இருக்க தான் செய்யும். அந்த தசாபுத்திகள் வந்ததுன்னா ரொம்ப மிகுதியான போராட்டமாக இருக்கும். அப்படி இல்லைங்கிற போது சாதாரணமாகவே போராட்டம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். லக்னாதிபதி மறைவது, ராசி அதிபதி மறைவது, லக்னாதிபதி ராசி அதிபதி ஜென்ம பகையாக இருப்பது, லக்னாதிபதி ராசி அதிபதி ஜாதகத்தில் பலகீனமாக இருப்பது, இவைகள் போராட்டத்திற்கான அறிகுறிகளாகும். வாழ்க்கை ஒரே போராட்டம், சிக்கல், பிரச்சனைகள், தடை, தாமதங்கள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க லக்னத்தை வலுப்படுத்தும் முயற்சிகளில் ஈடுபட்டால் அந்த போராட்டங்கிற நிலையிலிருந்து வாழ்வியலை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு செல்ல இயலும் என்று கூறி, லக்னத்திற்கு காரக கிரகம் சூரியன்கிறதுனால சூரியனை வணங்கி வர உங்கள் லக்னம் நிச்சயம் வலுப்பெறும். தவிர ஒவ்வொரு லக்னத்துக்கும் ப்ரைவேட்டாக தனிப்பட்ட முறையில் லக்னத்தை வலுப்படுத்துறது எப்படிங்கிறது மாதிரி வீடியோ போட்டிருக்கோம். அதையும் பார்த்தீங்கன்னாலும் நிறைய டெக்னிக்கை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதன் மூலமாக உங்கள் வாழ்வியல் போராட்டங்களின் அளவீடுகளை குறைத்து கொள்ள முடியும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.